ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய இதய நிறைவு தியான பயிற்சின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப அடையணும் அப்படின்னா மனசு நிறைஞ்சால் மட்டும்தான் அது அடையும். மனசுடைய ஸ்தானம் உடம்புல எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயம். ஸோ இதயத்தில் உங்களுடைய அந்த நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் இதயத்துக்கு கொடுத்துக்கிட்டே வரும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே மகிழ்ச்சியுடையதாக மாற ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பெயினே இருக்காது. யூ வில் லிவ் இன் அ பிளஸ்ன்னு சொல்லுவோம். அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனந்தத்தை உணரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் பிளஸ்ன்னு பேர். அதை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இதில் 3 பகுதி இருக்கிறத பார்க்குறோம். முதல் பகுதிங்கிறது காலையில் எழுந்து அன்றையுடைய நாளுக்காக நாம் செய்யக்கூடிய தியானம். மாலை நேரங்களில் கழிவு நீக்கம்னு சொல்லுவோம். அன்னைக்கு நம்ம மனசில் ஆத்மாவில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை டீடாக்ஸ் செய்யறதுக்கான முயற்சி. இரவு படுக்கும்போது பியூர்லி கிராட்டிடியூட் மெடிடேஷன், வேர் வி பே தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்க்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிராட்டிடியூட் மெடிடேஷன். காலையில் 15 நிமிஷம், மாலையில் 15 நிமிஷம், இரவு 15 நிமிஷம். ஒரு 45 மினிட்ஸ் உங்களால் ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா 100 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் யாருன்னு பாருங்கள், உங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 100 டேஸ் இந்த மெடிடேஷன் முடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை எடுத்து பாருங்கள். 80% ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் would be solved. And every day you have become a better person. So 100 days ஆகும்போது 100% you have become a better person.